மக்களே இன்னைக்கு எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் தான் இன்னைக்கு சமையல் செய்ய போறேன். என் தம்பி இன்னைக்கு என் கையால தான் சாப்பிட்டே ஆகணும். செத்தான் இன்னைக்கு சிவனாண்டி அப்படின்னு நினைச்சுட்டே கடைக்கு அனுப்புனேன். அவன் கடைக்கு போயிட்டு சேமியா வாங்கிட்டு வந்திருந்தான். அதுவும் கம்பு சேமியா வாங்கிட்டு வந்திருந்தான். சேமியா சாப்பிட்டுருக்கேன். கம்பு சேமியா சாப்பிட்டதே இல்ல. சரி இன்னைக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி எப்படி செய்யணும்னு போட்டிருந்தாங்க. அதே மாரி தான் நானும் இன்னைக்கு ட்ரை பண்ண போறேன். அதுக்கு வந்து சேமியாவ 1 நிமிஷம் தண்ணீல ஊற வச்சு, அத எடுத்து இட்லி பாத்திரத்தில போட்டு ஆவியிலேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட்லயே வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்து வச்சு அதில எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, ஆவியிலேயே வெந்த சேமியாவ எடுத்து போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. உப்பு பத்தலனா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறுனீங்க அப்படின்னா, சூப்பரா உதிரி உதிரியா சேமியா ரெடி ஆயிரும். இதுக்கு சைடிஷா சட்னி இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், பொட்டுக்கடலை, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டு சட்னி அரைச்சு அத தாளிச்சுட்டோம். சூப்பரா சட்னி ரெடி ஆயிருச்சு. ஃபைனலா வந்து கம்பு சேமியா வித் சட்னி சூப்பர் காம்பினேஷன் செம்மையா இருந்துச்சு. ரொம்ப மோசமா இல்லனாலும் 100க்கு ஒரு 90 மார்க் குடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா, பாய் பாய்.